லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஏபிசிடி வச்சு ஒரு கொஷின்ங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசி இந்த மாதிரி வச்சு நடுவில் டேஷ் டேஷ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணிக்கலாம். அந்த டேஷோடு சேர்த்து எண்ணிக்காங்க. பி அந்த டேஷ் இது மாதிரி எண்ணிட்டே போனால் மொத்தம் 18 இருக்குங்க. 18 எப்படிங்க நம்ம பிரிக்கலாம்? 5 5 பிரித்தா 15 தான் வரும். 3 நின்று போயிடும். அப்போ 6 6 பிரித்தா 1 6 6 2 6 3 18. அப்போ 18 3 லைனுக்கு வருங்க. இந்த மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும். 6 6 பிரித்து ஃபஸ்ட் ஆருக்கு ஒரு கோடு போடுங்க. அடுத்தது செகண்ட் ஆர்னா இந்த பியிலேருந்து என்னென்னா அடுத்த 6வது நம்பர் அந்த பி வரைக்கும் வரும் கோடு. அடுத்தது தேர்டு. இப்போ ஃபஸ்ட்டு 6 பிரிச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு 6 எடுத்து எழுதிக்கலாம். பி பார் பி ஏ பி பார் அப்படின்னு வரும். அடுத்தது செகண்ட் 6 எடுத்து எழுதிக்கலாங்க. பி சி பார் ஏ பி பி அப்படின்னு சொல்லி செகண்ட் 6 வரும். அடுத்தது தேர்ட் 6 எடுத்து எழுதிக்கலாம். பி பார் பி ஏ பார் பி. இப்போ மேலே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். பி பி பின்னு இருக்குது ஃபஸ்ட் லைன். ரெண்டாவது லைன் என்னங்க வரணும்? சி சி சின்னு வரும். தேர்ட் லைனு பி பி அப்படின்னு வரணும். நாலாவது லைன் ஏ, ஃபிஃப்த் லைனு பி, லாஸ்ட் லைனில் பிபின்னு இருக்கா அதனால பி. அந்த லைன் ஃபுல்லாகவே ஒரே லெட்டர்ஸ் தான் வரும். அது ஏற்ற சம்முக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். இப்போ அந்த பார் இந்த இடத்துல இந்த லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஆர்டர் எழுதணுமோ அந்த ஆர்டர்லேயே எழுதிட்டோம். ஃபஸ்ட் லைன் எழுதியாச்சு சிபி, ரெண்டாவது லைனு பி, தேர்ட் லைனு சிபி. இதுதாங்க இதோட ஆப்ஷன். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தாங்க. கீழே பாருங்கள் இன்னொரு சம்மு. ஃபஸ்ட்டு எல்லா நம்பரையும் எண்ணிக்கலாமா? கோடு அந்த ஏபி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எண்ணிக்கணுங்க. மொத்தம் என்ன 16 வருதுங்க. 16 5 5 பிரித்தா 15 வந்துடும். அப்போ 1 நின்று போயிடும். 6 6 பிரித்தா 18 போயிருங்க. அது வேணாம். அடுத்து 4 4 பிரிக்கலாமா? 4 16 16 4 4 பிரித்தா 16 வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு 4 பிரிங்க. அடுத்தது ரெண்டாவது 4 பிரித்தாச்சு. மூணாவது 4 பி பார் ஏபி பார் பிரிச்சாச்சு. 4 பிரிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 4 எடுத்து எழுதுங்க. அடுத்து செகண்ட் 4 தேர்ட் 4 ஃபோர்த் 4 இந்த மாதிரி 4 4 எழுதி மேலே போட்ட மாதிரியே போட்டு ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம